ஹலோ கைஸ், வெல்கம் டு பெயின் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம், ஆர்க் சர்வைவர். இது மொபைல் வெர்ஷன் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் பிளே. சரி, நம்ம இப்போ ப்ளே கொடுப்போம். இல்லை மல்டி பிளேயர்லாம் இருக்குது. நம்ம சிங்கிள் பிளேயர் கொடுத்துக்கலாம். நம்ம கிளாஷ் வெளிலே வச்சுக்கலாம். மீடியம் ஆடு ரூட் வெல்லாம் இருக்குது. ஐயோ, நம்ம ஈஸியாக வச்சுப்போம். நியூ கேம் கொடுத்தாச்சு. நீட்டும் இந்த கேம் வந்து கான்செப்ட் என்னென்னா, இதுவும் நம்ம ஒரு காட்டில் விட்டுருவாங்க, நம்ம சர்வை பண்ணணும். இன்னொன்று, இந்த காட்டில் வந்து டைனோசர்லாம் இருக்கும். ஐயோ, யாரா இது? என்னங்க இவன் ஜட்டி பண்ணுறான். சரி, ஓகே. கலர் எதாவது ஸ்கின்லாம் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். எல்லாம் மாற்ற முடியுது போலங்க. சு என்னடா அமெரிக்கா மாதிரியே இருக்கான். சரிங்க, நம்ம இந்த கலரில் நல்லா இருக்குது அவனுக்கு. ஓ, கண்ணெல்லாம் மாற்ற முடியுதாங்க. இதில் பார்க்க அப்படியே நரி மாதிரியே இருக்கான். வேணாம். க்ரீன் கலர்லாம் இருக்குது. சரி, நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைப்போம். அப்படியே ஒரு ரெட்டு இந்த க்ரீன்லேயே வைப்போம். அப்படியே பார்க்க நல்லா இருக்குது. ஓ, முடி கலர் வெள்ளை கலர் நல்லா இல்லையே. கருப்பு இந்த கருப்பு. சரி, ஓகேங்க. இது இப்போதைக்கு போதும். டன்னு கொடுத்துப்போம். எந்த இடத்துல ஸ்பான் ஆகலாம்? ஓகேங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பான் ஆகிக்கலாம். இந்த ரெண்டு இடத்துல இந்த இடத்த ஸ்பான் ஆகிக்கலாம். இதுதான் ஈஸி. இங்கே மீடியம் இருக்குது. இந்த இடத்துல ஆடு இருக்குது. என் தம்பி இங்கே தான் வந்து ஸ்பான் பண்ண சொல்லியிருக்கான். அவனும் இந்த கேம்லாம் விளையாடுவான். அவன் தான் எனக்கே சொல்லி கொடுக்குறான் கொஞ்சம். சரி, ஓகே, நம்ம வந்து போகலாம். நம்மளுக்கு எதாவது தெரிலனா நம்ம என் தம்பிகிட்ட கேட்டுப்பேன். அவன் நல்லா சொல்லித்தரான். அவன் நல்லா விளையாடுவான். இல்லை, ஓகே. என்ன கையில் இது? கையில் என்ன ஏதோ கீரல் மாதிரி இருக்குது. கையில் ஏதோ டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்ம போய் டைமண்ட் பார்ப்போம். போய் இங்கே கிராஃபிக்ஸ்லாம் சும்மா மஜாவாக இருக்குங்க. டபுள் டேப் அண்ட் ஓல்ட் ஸ்பிரிண்டா என்ன அங்கே போட்டிருக்காங்க. ஓ, டபுள் டேப் பண்ணால் இவன் வந்து புரியுதாங்க, ஸ்பீடாக ஓடுறாங்க. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. கலெக்ட் ஒன் ஸ்டோன். அதோ இது எடுப்போம். எடுக்க முடியல. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையங்க. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. கல் ஒரு எடுக்க முடியாதா? ஓ, அந்த ஆரஞ்சு கலர் லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா? அதை தொட்டால் தான் எடுக்க முடியுது போல். இது எடுக்க முடியுதா? என்னங்க இது? நம்மளுக்கு கிராஃபிக்லாம் செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், கிராஃபிக்லாம் சும்மா மஜாக வச்சுருக்காங்க. அதனால தான் இது நிறைய ஜிபி போல். அப்படியே எப்படி ஒரு ரியல் வேர்ல்டு ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க. நம்ம ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதுன்னு அனிமல்றது பேராஸ் வராங்க. லெவல் 2 என் தம்பி சொன்னான். சில டைனோசர்லாம் அடிக்குமா, சில டைனோசர்லாம் அடிக்காதான். இதை அடிச்சு பார்க்குமா? ஐயோ, அடிக்கிட்டா. ஓ, இது நம்மளை பார்த்து பயப்படுங்க. சரி, ஓகே ஓகே. ஓகே, நம்ம நடந்து போவோம். என்னது அது? நம்ம கையில் இந்த சிம்பிள் மாதிரியே இல்லை. இருங்க வரேன். நம்ம கையில் அந்த சிம்பிள் தான் அப்படி தான் பார்த்தேன். அதோ பாருங்க, இந்த சிம்பிள் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகேங்க. கலெக்ட் ஒன்று வுட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, வுட்டு எடுப்போம். அடி இப்படி கையால் தான் குத்தணும். நம்மளுக்கு வுட்டு வரும். இன்னும் நிறைய டேச்சாக வருது. ஒரு வுட்டுமே வரல. நம்ம பார்த்தீங்களா, அவன் குட்டும் போது அந்த கையில் அப்படியே அந்த பிளட்டு தெரியுதுங்க. அப்படியே சும்மா பிளட்டு எப்படி தெரியுது பாருங்க. என்னோட குத்த முடியல. பாருங்க, அப்படியே அந்த ஒரிஜினல் கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. சிஜிஎஃப் விஎஃப்ஸ் எல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. ஓகேங்க. இந்த மரம் உடைய மாட்டேங்குது. ஒரு வழியாக கையாலே குத்தி உடச்சிட்டோம். அவனுக்கு கை வழியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிராஃப்டியாக ஸ்டோன் பிக்கப் போட்டிருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா? சலெக்ட் தி ஸ்டோன் பிக்கப் ஃப்ரம் கிராஃப்டிங் டேப் அண்ட் இன் தி யுவர் இன்வென்ட்ரி அண்ட் கிராஃப்ட். சரிங்க, இன்வென்ட்ரிக்கு எப்படி போகுதுன்னு தெரியலையே. இது மேப்பு. இன்வென்ட்ரி எப்படிங்க போகிறது?
ஆ ஓகேங்க. என் தம்பி விளாண்டுருக்காங்க, சிலர்லாம் பார்த்துருக்கேன், அது மூலிமா சிலர்லாம் தெரியும். அவனும் யூடியூபர் தான். நான் வந்து அவனோட இது வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதை பாருங்கள் அவன் சேனலையும். அவன் தான் எனக்கே நிறைய சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மைண்ட் கிராஃப்டில் நாங்கள் ஒன்றா வீடியோ போடுவோங்களே, அவன் தான் நல்லா விளாடுவான், என்னோட நல்லா விளாண்டாங்க. சரி ஓகேங்க. இப்போ நம்ம வந்து எக்யூப்யூ நியூ அது எப்படி எடுக்குதுன்னு தெரியலிங்க. எப்படி எடுக்கிறது அது? இது இங்கே வைங்க முதல்ல. இந்த கைக்கிட்ட வைக்கணும். ஓ, இது இழுத்து வந்து வைக்கணும் போல். இப்போ வந்து யூஸ் கொடுப்போம். சரி ஓகே. எக்யூப்யூ. ஓ, பர்ஷூட் கம்ப்ளீட்டு. இல்லை என் தம்பி சொன்னாங்க நிறைய பர்ஷூட்லாம் வரும்ன்ட்டு. சொல்லப்போனால் நானும் அவனும் ஏற்றி விளாண்டோங்க. நாங்கள் அப்புறம் டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணனால அவனுக்கும் போயிடுச்சு, எனக்கும் போயிடுச்சு. இப்போ நாங்கள் இது திரும்பி புதுசாக ஏற்றி வச்சுருக்கோம். அவன் தான் எனக்கு நிறையாவே சொல்லி கொடுத்துருந்தான். சரி, இப்போ நம்ம வந்து இந்த பர்ஷூட் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். என்ன போடலாம்? லெவலப் எது கொடுக்கலாம்? சரி, ஹெல்த்துக்கே கொடுப்போம். ஹெல்த்துக்கு ஸ்டாமினா எல்லாமே. சரி, இப்போதைக்கு இப்போ ஹெல்த்து கொடுத்துப்போம் நம்ம. அப்புறமா ஸ்டாமினா, ஆக்சிஜனு, வெயிட்லாம் மெயினாக கொடுக்கணுங்க. என் தம்பிலாம் அதான் சொல்லியிருந்தான், வெயிட்லாம் நம்ம முன்னே நிறைய கொடுக்கணுண்டா. ஸ்விட்ச் டு ஃபிஸ்ட்டுன்னு போட்டிருக்குது. குட், நவ் யூஸ் த ஹாட் பட் டு ஸ்விட்ச் டு யுவர் ஹேண்ட் அண்ட். நம்ம ஹேண்டுக்கு மாற்ற சொல்லுது. ஹேண்ட் எப்படி மாற்றுறது? கேதர் பெரிஸ். பெரிஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியுங்க. நான் இது இப்படி மூலியமாக எடுக்க வேண்டியதான். இப்படி தொட்டால் போதுங்க, அவனே எடுத்துருவான் எல்லா பெரிஸையும் அதுலேருந்து. டபுள் டேப் பண்ணால் கேதரும் பண்ணலாம், அட்டாக்கும் பண்ணலான்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், அடிக்கும்போது அந்த ரத்தம் தெரிகிறதுலாம் அப்படியே அந்த ஒரிஜினலாக அப்படியே அவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. சரி ஓகேங்க. போதும்னு நினைக்கிறேன். இன்னும் எடுக்க சொல்லுது. 30 பெரிஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகேங்க. ஈட் ஃபியூ பெரிஸ். ஓகே. இதுலேயும் பெரிஸ் இல்லை, இதுக்குள்ளே இருக்குமோ? இந்த பெரிஸ் சாப்பிடுவோம். நல்லா இருக்குது, தான் செடி மாதிரியா இருக்குது. ட்ரிங்க் சம் வாட்டர். இவன் எப்படி தம்பி நின்னாலே போதுன்ட்டான். நின்னாலே போதும், அவன் குடிச்சிடுவான். என் ஆஃப் த டர்ஸ்டி வாட்டர் ஃபுல். அதுக்குள்ளே இன்னொரு பர்ஷூட்டுங்க. சூப்பரு. போடு. நான் என் தம்பி ஃபோனில் தான் சில நேரத்தில் விளாண்டுருக்கேன். நான் அவனுக்கு எதாவது கொஞ்சம் பிடிச்சி தருது, அவன் சிலர்லாம் நிறையா பிடிப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாமினா போட்டுப்போமா? ஸ்டாமினா போட்டுப்போம். அப்படியே லைனாக ஒன்று போட்டு வரலாம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம். லேர்ன் கேம்ப் ஃபயர் என்கிராம் போட்டிருக்கு. கேம்ப் ஃபயர் எப்படி பண்ணுறது? இருங்க, நம்ம பேக்கை திறப்போம். ஓகே. என்கிராம் கேம்ப் ஃபயர் நம்மகிட்ட 20 என்கிராம் இருக்குது. கேம்ப் ஃபயர் அன்லாக் பண்ணிடலாம். கேம்ப் ஃபயர் பண்ணால் 8 டேச் இருக்குது. ஃப்ளிண்ட்டு 1 வேணுமா? ஸ்டோனு 10 வேணுமா? வுட்டு 2 இருக்குது. ஸ்டோனும் ஃப்ளிண்ட்டு மட்டும் இப்போ எடுத்துன்னு வரணுங்க. சரி வாங்க, இப்போ எடுத்துன்னு வந்துடலாம். ஸ்டோன் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். 2 3 4 5 இது எடுக்க முடியல போல். எடுத்தாச்சு 6. சரி, அது வேணாம் விடு. இது ஒரு 7, இது ஒரு 8, இது ஒரு 9, இது ஒரு 10, ஒரு 11. சரி, இன்னொன்று எடுத்துப்போம். அப்படியே இது ஒரு 12. நிறைய பேராசோர் தாங்க இருக்குது இங்கே. நிறையா பேராசார்ஸ் தான் நிறைய இருக்குது. ஃப்ளிண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இதுங்க ஃப்ளிண்ட்டு இந்த கல் அடிப்போம். வந்துச்சுங்க. இப்போ வந்து எந்த இடம் நல்லா இருக்குது? கேம்ப் நம்ம பேசாமல் எந்த இடம் நல்லா இருக்குது நம்மளுக்கு? வெயிட் பண்ணுங்க, நம்ம நல்ல இடமா பார்ப்போம். அங்கே அப்படியே நம்ம போய்ட்டு போடுவோம். சுற்றுவோம் நம்ம இஷ்டத்துக்கு, அங்கேயும் இங்கேயும் சுற்றுவோம். தண்ணி நல்லா இருக்குது இல்லைங்க? சரி ஓகே, அப்படியே தண்ணியிலே போவோம். அப்படியே ஒரு குளியல், காலையில் ஒரு குளியலை போட்ட மாதிரி.
தண்ணியிலே ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. பேசாமல் நம்ம மூமெண்ட் ஸ்பீடில் போகணுன்னு நினைக்கிறேங்க. இந்த சைடு நல்லா இருக்குது பார்க்க. இங்கே கட்டி போவோம் பேசாமல். ஓகே. இங்கே ஓ நம்மளுக்கு ஸ்லோ ஆகிட்டோம். சரி நம்ம நடந்து போவோம். ஸ்லோ ஆகிடுச்சு நம்மளுக்கு, நடந்து போவோம் நம்ம. என்ன இது பெரிய அனிமல் இருக்குது இங்கே. இந்த இடத்துல வந்து பர்கானிக்ஸ் இருக்குது. அது ரொம்ப டேஞ்சரஸான அனிமல். இங்கே பாருங்களேன் எப்படி சண்டை போடுறது பாருங்கள் அந்த. அதனால் நம்ம இங்கே வீடு கட்ட தேவையில்ல. நான் எந்த இடத்துல கட்ட போகிறேன்னு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நைட் வேறு ஆக போகுது. சரி கைஸ், இந்த இடம் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது. நான் போன தடவை விளையாடும் போது நான் இங்கே தான் வீடு வச்சுருந்தேன். அதனால் இங்கேயே வச்சுக்கலாம். அங்கே வந்து ஒரு ஆபத்தான அனிமல்லாம் இருக்குது. இந்த இடம் தான் நல்லா இருக்குது, அதனால் இங்கே இருக்கலாம். சரி நம்ம இப்போ கேம்ப் ஃபயர் மேக் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து இந்த பொட்டியை திறந்து கொடுத்து கிராஃப்ட்னு கொடுத்திங்கன்னா அப்படியே இப்போ கிராஃப்ட் ஆகிடும். அதை தூக்கி அலக்கா இந்த பக்கம் போடலாம் நம்ம. இப்போ இன்னொன்றுக்கு போயிடுச்சு. இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே இருக்க வேண்டியதான். ஓகே. இப்போ வந்து இது இங்கே தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம இங்கே வச்சிட வேண்டியதான். அதுதான் ஃபியூயல் தி கேம்ப் ஃபயர். எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் மாதிரி ஓப்பன் ஆகும். நம்மகிட்ட வுட்டு இல்லை, டேச் வைப்போம். இது டேச் வச்சு பார்ப்போம். டேச் வச்சாலும் எரியும்னு நினைக்கிறேன். எரியுது. வச்சுட்டு அப்படியே ஒரு கிளிக் பண்ணுங்கள். லெவலில் போயிடுச்சுங்க. பரவாயில்லையே. நிறைய இங்கே பேரசார் தாங்க இருக்குது. மூமெண்ட் ஸ்பீட் கொஞ்சம் போடுவோம். இந்த இது மாதிரிங்க இதெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி. அங்கே எப்படி ஜாம்பிஸ்லாம் வருமோ நைட் ஆனால், இங்கே இல்லை ஜாம்பிஸ்லாம் வராது. இங்கே நிறைய டைனோசர்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டேம் பண்ணுறது தான் நம்ம வேலை. அங்கே எப்படி ஜாம்பிஸ் கூட இருந்து போராடிக்கின்னு இருப்போமோ, இங்கே வந்து டைனோசர் கூட இருந்து போராடுவோம். என்னமோ சர்ச்சுன்னு வருது. ஓப்பன் நேவிகேஷன் கிட்டுன்னு வருது. ஓகே. ஃபைன் டூடு. ஓகேங்க. இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க டூடு. கில் பண்ண சொல்லுங்க. இது வந்து அடிக்காது, ஒரு அடி தான் அடிக்கும் நம்மளை. சிலெல்லாம் அப்படியே பயந்து ஓடிடும். ஓ இங்கே பாருங்க லெவல் போட்டிருக்கு. அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சுங்க. ஆமாம், நம்ம எது கையில் அடிக்கிறோம். நம்மகிட்ட தான் இது இருக்குல்ல. அடி 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 அவ்வளோதாங்க, டெட்டுன்னு போட்டிருக்குது. ஓ இதை அடித்து மீட் எடுக்க சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்களா டூடு எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிட்டு வருங்க கதை. ரிட்டன் டு கேம்ப். ஓ நம்மளுக்கு பசி எடுக்குதுங்க. ஓகே. ரிட்டன் டு கேம்ப்பு. குக் தி மீட்டுன்னு போட்டுக்குது. எப்படி மீட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை இப்படி திறக்கணுமோ. சரி எல்லாத்தையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எப்படி வெயிட் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடங்க அதுக்குள்ளே டேச் காலி ஆச்சுங்க. இருங்க நம்ம டேச் எடுத்துன்னு வருவோம். இங்கே வீட்டு பக்கத்தில் வேலை நடக்கிறதுல வேறு அந்த சத்தம் வேறு ஒரு பக்கம் புர்ருன்னு கேட்டுருந்துங்க. சரி நம்ம இதை எடுத்து, இது வேறு டப்புன்னு வரவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட் ஃபயர் கொடுத்துடலாம். சரி அது மீட் குக் ஆகட்டும். நம்மளுக்கு பசி வந்துடுச்சு. பார்த்தீங்களா இந்த கேம்லேயும் நைட்லாம் ஆகும். பெட்டு தான் இல்லை உருவாக்கலாம். அதான் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தாங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது பார்த்தீங்களா, ஆனால் ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, நல்லா இருக்குங்க பார்க்கவே. நம்ம ஒன்றும் பெட்டெல்லாம் உருவாக்கவே இல்லை. நம்ம வேறு என் கண்ட்ரோலே இருக்க மாட்டேன். இப்படி பண்ணால் குதிக்கிறான் போல். ஓகே குக் ஆயிடுச்சு. மோர் பர்ஷூட் வில் பி அவைலபிள் அஸ் லெவல் எப். ஸ்டார்ட் ஆஃப் தி பர்ஷூட் டேப் இன் இன்வென்ட்ரி. ஓகேங்க, பர்ஷூட்டுன்னு ஒன்று வருமா, அதை வந்து நம்ம லெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ ட்ராப்புன்னு போட்டாங்க, போயிடுமா? பயந்துட்டுங்க. ஓகே லெவலப் வந்துட்டு இதுக்கு முதல்ல சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பசியிலே செத்துருவான்னு நினைக்கிறேன். இப்போ லெவலப் பண்ணிப்போம். இப்போ என்ன லெவலப் பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் லெவலப் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்புறமா மெல்லி டேமேஜ் கொடுப்போம். ஓகேங்க இதுதான் கண்ட்ரோல். இல்லை பாருங்கள், ஆன் ஸ்க்ரீன் ஆல் 10 இந்த ஐட்டமும் இப்படி கொண்டு வந்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வேணால் இப்படி கொண்டு வந்துக்கலாம் நம்ம. ஓகே 2 பர்ஷூட் இருக்காமே. இந்த வேறுங்க வீட்டு பக்கத்தில் இவங்க வேறு சத்தம் போட்டுனே கிடறாங்க.
டரு டரு டருன்னு சத்தம் கேட்டுனே கிடையாது. இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரில. எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குங்க. சரிங்க, நான் காலையில் ஆகணுன்னே உங்களுக்கு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். காலையில் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ். ஒரு வழியாக நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சு நைட்டு எப்படியோ ஓட்டியாச்சு. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:26. இதோ இங்கே டைம் போட்டிருக்கு பாருங்கள். மணி 5:26. நம்ம டே 2 வெற்றிகரமாக டே 2 வந்திருக்கோம். சரி, நம்ம இப்போ எதாவது டேம் பண்ண ட்ரை பண்ணலாம் குட்டி குட்டி அனிமல்ஸை. சரி, இங்கே பாருங்கள், இந்த டூடு வச்சு கொள்ளலாம். இதுக்கிட்டேருந்து மீட் எடுப்போம். ஓ, இது அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இருங்க, அதுக்கு எதாவது கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. பெரிஸ் கொடுத்தா டேம் ஆகிடும் போல், அதனால் பெரிஸே கொடுப்போம். இதே கொடுப்போம். இங்கே பாருங்கண்ணா எப்படி டேம் ஆகுது பாருங்க. லெவல் 3ங்க. இது லெவல் 3 ஒரு டூடு. 40 ஹெல்த்து உள்ளது. நம்ம அடித்தே 14 கொண்டு வந்துட்டோம். இன்னும் காலி ஆயிடுச்சா? ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது பார்த்தீங்களாங்க. பரவாயில்லையே, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே நம்ம அழகாக சேவ் பண்ண வேண்டிய டைம் இல்லை. ஆனால் என் தம்பி சொல்லி இந்த ஒரு மேனுவல் சேவ் பண்ணுன்ட்டு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நம்ம ஒரு ஃபஸ்ட்டு அனிமலை டேம் பண்ணுறோம். அதான் டூடு டேம் ஆகிடுச்சு. சூப்பர். சரி, ஓகேங்க, நம்ம இதை டேம் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்மளுக்கு ஃபாலோ கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஐயோ அதுக்குள்ளே வெட்டையை போட்டு வச்சுருக்குங்க. நம்ம இதை டபுள் ஃபிங்கர் வச்சு இது பண்ணோம். சரி, ஓகே, நம்ம இதை ஃபாலோ ஆள் கொடுப்போம். நம்மகிட்ட இருக்கிறதே ஒன்று தான், அதனால் ஆள் கொடுத்தான்னா ஒன்று கொடுத்தான்னு. வாங்க இப்போ நம்மளை தொடர்ந்து வருது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே விசிலுக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்து ஸ்டாப் ஆள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கையில் தூக்கி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர், இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஆரோவை கொடுத்தீங்கன்னா அப்படியே கையில் தூக்கு. ஐயோ, என்னடா பட்டெக்ஸ்லாம் தெரியுது. ஐயோ நம்மளுக்கு பசி வந்துடுச்சு போல். சாப்பிட்றா அப்படியே. சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் கையில் சாப்பிட்றதுக்கு. சாரிங்க. ஓகே, சூப்பர். இதுதான் சிக்கனுங்க. இதுதான் வறுத்து தின்ன போகிறோம். சூப்பராக. சரி, இப்போ வேணான்னா இப்படி கீழே போட்டிங்கன்னா அவன் ஓடி போய்டுவான். நல்லா இருக்குல்ல? இது என்னது இது சேஞ்சு? ஓ, நடாதா அவனா இதே காட்டுறீங்க. இது பாருங்கள். ஓ, இது உக்காருது போல். பரவாயில்லையே, நல்லா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, திரும்பி ஏஞ்சிக்கு பார்ப்போம். ஏஞ்சிட்டானா உக்காந்துட்டானான்னு தெரியலையே. இல்லை ஏஞ்சிட்டான்டா. ஓகே, என்ன ஓடி வருது? அது என்னதுங்க அது? இங்கே பாருங்கள், இன்னொன்னுமும் இருக்குது. அதை பார்த்து ஓடுது, இதை பார்த்து ஓடுது. நில்றா, இப்படிலாம் சொன்னால் நம்மள அடிச்சுட்டு போயிடுங்க. என்னமோ டிலோபோசார்ஸ் தாங்க அடிக்குது. அடிக்குதுங்க. ஐயோ, லெவல் 1க்கே இவ்வளோ இருக்குங்க. எட்ரா ஆட்ஸ் எட்ரா. ஐயோ, செம்மையாக இருக்குங்க. டிலோபோசாரஸா? சரி, என்ன துப்பிச்சு? பாய்சனா? லெவல் 26. இதை டேம் பண்ணிடணுங்க. லெவல் 26. என்னங்க இது? ஐயோ, நம்ம லைஃபே முடிய போகுது. 26ங்க. ஐயோ, என்னங்க துப்புது? இது கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே செத்துட்டோங்க. என்னங்க இதே நம்மளை அடிச்சு கொண்டு வச்சு திரும்பி நம்ம ரீஸ்பான் கொடுத்து வருவோம். என்னங்க அது இப்படி அடிக்குது? இல்லை, செத்துட்டோன்னா நம்ம பொருள்லாம் அங்கேயே, எங்கே நம்ம தோட்டமாக அங்கேயே இருக்குங்க. எந்த இடத்துல இருக்கேன் எனக்கே தெரில. தோதா இருக்குது. இது எங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அடங்க, நம்ம அங்கே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம் தெரியாமல் தப்பான இடத்துல கொடுத்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வந்தாச்சுங்க. திரும்பி அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா? பாருங்களா, இவனை சும்மா இவன் அவன் கூட சண்டை போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம செத்து போகணும். பொருள்லாம் எடுத்துன்னு வந்துடலாமா? ஓகே, சூப்பராக இருக்குது பொருள்லாம். இவனை நம்ம அடிச்சு ஆகணுங்க. இந்த தடவை அடிச்சு டேம் பண்ணுறான் பாருங்களேன். இவனை டேம் பண்ணிடலாங்க. இவனை பேசாமல் 26 லெவல்லாம் மஜாங்க. இவன் இருங்க, கையால் குத்துனா தான் டேம் ஆவான். அவன் அடி மூஞ்சிலாம் அப்படியே பேருது பாருங்க. அப்படியே அங்கே பாருங்கள், ரத்தம் சும்மா தெரியுதா? சொல்லுங்கள்.
பிஜிசினா சும்மாவா பயந்து ஓடுது பாருங்க. அவ்வளோதாங்க. அடின்னு அவனை அடித்து 15ல் உக்கார விட்டேன் அவனை. அவனுக்கு வேறு மீட் வேறு இல்லையே. டூடு அடிச்சு கொள்வோம். இல்லைங்க நம்ம மீட் வேறு இல்லை, குக்குடு மீட் தான் இருக்குது. சரி அதே கொடுப்போம் பேசாமல். அந்த டைம் முடியறதுக்குள்ளே நம்ம அவனை டேம் பண்ணணும். நம்ம அதுக்குள்ளே ரா மீட் எதாவது இந்த எடுத்துன்னு வருவோம். இங்கே டூடுலாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடித்தாலே வந்துடும். அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க. இது என்னது இது இவ்வளோ குட்டியாக இருக்குது? அது காம்பியா? என்னடா காப்பின்ட்டு அடிக்குதுங்க. என்னடா கூட்டமாக வருது? என்ன வந்தோடனே நம்ம எல்லோரையும் கொண்டுடுவோம்னு நினைக்கிறேன் எல்லோரையும். சரி இதுங்களை அடிச்சு நம்ம மீட் எடுத்துப்போம். ஓய் நாங்கள் ஜம்ப்லாம் பண்ணி அடிக்குதுங்க, மஜமாக அடிக்குதுங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்க. என்ன இது நம்ம டூடு போல், அதான் நம்ம அடிச்சோடனே அடிக்கிறதுக்கு வருது. எங்கே வந்து யாருக்கிட்ட ஓடு. இவன் அடிச்சே கொஞ்சம் ஐடியெலாம் எடுத்துக்கினேன். அவ்வளோதானா? இங்கே ஒருத்தன் இருக்கான், இன்னும் ஒருத்தவன் காணாம போயிட்டான். எங்கே போனான்னு தெரியலையே. சரி விடுங்க பார்த்துப்போம். இது நம்மளுது தானே, நம்பால் தானே இது. நம்பால் இல்லையா? நீ யாரை வேணாரு ஓடு பட்டெக்ஸில் 2 போடுங்க. அவ்வளோதாங்க. கத்துறான் வான் கத்துறான், அடிக்காதீங்கன்ட்டு. நம்ம அடித்து அவனை கொண்டாச்சு. சரி இப்போ நம்ம ஓடி போய் அவனை நம்ம டேம் பண்ணிப்போம். 26 லெவல்னா ஐயோ இங்கே ஒருத்தவன் இருக்காங்க. டேம் ஆகிட்டானா? நம்பால் தானா? இங்கே இவன் வேறு ஆளுங்க. இவன் வேறு ஆளுங்க. இவனை அடித்து கொண்டுடலாம். இவனை கொன்னுடுவோம். அடி அவள்தாங்க. அதே செத்துருது, அதே காலி ஆயிடுச்சுங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்கிட்ட அந்த இதே காலி ஆயிடுச்சு. இவனை அடிச்சு அது இதாகிடுச்சு எனக்கு. ஐயோ நம்ம இவனுக்கு டேம் பண்ணி அவனுமே இப்போ. நம்மகிட்ட இப்போ ஸ்டோன் பிக்கெட்ஸ் செய்யணும்னா செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இருங்க கிராஃப்டிங்கில் போய்ட்டு ஸ்டோன் பிக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு டேட்ச் தான் இல்லை. சரி அது கொண்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் வேறு அங்கே ஹைட்லேருந்து குதிச்சோடனே அப்படியே லைஃபே கம்மியாச்சுங்க. இங்கே பாருங்களேன், ஸ்க்ரீனே எப்படி தெரிஞ்சு பாருங்கள். அவள் தாங்க நம்ம டேம் ஆகிட்டான் இவன். சரி இப்போ நம்ம என்ன உக்காந்துட்டேன். உக்காரன்னா ஏன்ச்சி நான் இப்போ ஏன்ச்சாச்சு விசில் வச்சு இவனை வந்து என்ன கொடுக்கலான்னா அட்டாக்கில் வந்து அசிஸ்ட் மட்டும் கொடுத்துப்பான். இப்போ வேணாம் அவனுக்கு. நம்ம என்ன டார்கெட் கொடுக்குறோமோ அது போதும். இருங்க அங்கே எதமோ வந்திருக்கு, அதை போய் எடுத்துன்னு வரேன். நம்மளுக்கு லெவலப் வேறு ஒன்று வந்துச்சுங்க. சரி சூப்பர் நல்லது. இருங்க இது என்ன இது சப்ளை கிராஃப்டாக. 74 27 வுட்டு 79 ஃபைபரு எல்லாமே எடுத்துப்போம். 7 44 இதுங்க. பரவாயில்லையே, ஐடு தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுவும் 50 ஐடு நம்மளுக்கு செம்ம தாங்க. 50 ஐடு தந்துருக்காங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப பெரிய ஆள் தான் பண்ணலாம். நம்ம டேம் பண்ண டூடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இதான் நம்ம டேம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். நம்ம வெயிட் பார்த்தீங்களா, அதை வரேன் பாருங்கள் நம்ம ஆள். சரி நம்ம லெவலப் கொடுத்துப்போம். இன்னும் லெவலப் கொடுக்கலாம். இந்த மில்லி டேமேஜ் கொடுப்போங்க. மில்லி டேமேஜ் தான் சும்மா அடித்தா இடி மாதிரி வேணும் அடி. சரி ஓகேங்க. இதுக்கு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் அதெல்லாம் நம்ம எல்லாமே அடுத்த பாட்டில் பண்ணுவோம். இவனுக்கு வேறு பசி வந்துருச்சு போல். என்ன இவனுங்க சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. செரிஸ் அவனுக்கு ஊட்டி விடுவோம். செரிஸ் ஊட்டி சாப்பிட்றா. ஐயோ ட்ராப்பு கொடுக்குறேன் தெரியாமல் ஈட்டுக்கு பதிலாக. அந்த கருப்பு பெரிஸ் மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பிட்டோன்னா மயக்கம் போட்டுருவோம். ஐயோ சொல்லி வாய முடியல, சாப்பிட்டாச்சுங்க. இப்போதாங்க உங்கள்கிட்ட சொன்னேன், சொல்லி வாய முடியல. இப்போ நான் அன்கான்ஷியஸ் ஆகிடுவேன் பாருங்களேன். இது என்னது அது கார்பனிக்ஸாங்க? தெரியுங்க. இது ஆக்சுவலாக நம்மள அடிக்க வேணாம். இப்போ அடிக்க வேணாம், இது நம்பிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இதே டேம் பண்ணிக்கலாம். என்னங்க அது பார்க்க ஆமாம் மாதிரியே இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இருங்க இது ஸ்டாப் பால் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பால் ஓகேங்க. இதோட இந்த கேம் முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்க, பாய்.